இவருடைய இருப்பிடம். அன்னை பார்வதி தேவி அமர்ந்து அப்படியே ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அழகான ஒரு ஓவியம். சிறுவன் பின்னாடி எட்டி பார்க்கிறது. வாவ், ஃபேண்டாஸ்டிக். அப்ப ஒரு அழகான தத்ரூபமான ஓவியத்தை பார்வதியை வரைந்து விட்டால் சிவபெருமான் சொல்றாரு பார்வதியை பார்த்து, ஓ மை டார்லிங், வரைஞ்சதை இவ்வளவு சூப்பரா இருக்கு, இதுக்கு உயிர் கொடுத்தால் எப்படி இருக்கும்? சித்திரகுப்தருக்கு அம்மா அப்பா பார்வதியும் பரமேஸ்வரனும் தான். அந்த பரமேஸ்வரன் பார்வையின் தீட்சண்யம் சித்திரகுப்தனாக உருவகித்து விட்டது. சித்திரகுப்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு வேலை கொடுக்கணும். முருகனுக்கு ஒரு வேலை கொடுத்தாச்சு, சூரசம்ஹாரம் பண்றதுக்கு. விநாயகருக்கு ஒரு வேலை கொடுத்தாச்சு, சித்திரகுப்தர் வேலை கொடுக்கணுமே. யோசனை என்ன பண்ண, நீ பிரம்மா கிட்ட போய் கேளுங்க. பிரம்மா கிட்ட கேட்க என்ன பண்ணாம, நீ பேசாம யம தர்மராஜனுக்கு அசிஸ்டண்டா போயிரு. நம்ம ராஜேஷ் சொன்ன மாதிரி பாவ கணக்கு புண்ணிய கணக்கு எழுதுறதுக்காக 2 ஓரை கூடி, ஒண்ணு பாவ கணக்கு, ஒண்ணு புண்ணிய கணக்கு. சித்திரகுப்தன் கேட்கல எப்படி எழுதுறது? பாவ கணக்கு ஒரு பக்கம் எழுதி முடிச்சு 2வது பக்கம் எழுதி முடிச்சு மறுபடியும் அவன் பாவம் பண்ணனா இந்த வாழ்க்கையிலேயே அவனுக்கு தண்டனையை கொடுத்து விடு. தப்பு பண்ணா, ஆனா அந்த காலம் அப்பா அம்மா செஞ்ச பாவம் நம்மை சரி தப்பு இல்லை. இந்த பிறவிலே தவறு செய்தால் இந்த பிறவிலேயே அது தண்டனையை அனுபவித்து ஆக வேண்டும். புண்ணிய கணக்கு ஒரு பக்கம் 2 பக்கம் முடிஞ்சா மறுபடியும் 3ஆம் பக்கத்தில் எழுதி புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டே போ, சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். தப்பு செய்யலாமா நம்ம? அதற்காகத்தான் இந்த பூஜை. அமாவாசை 3 அமாவாசை சிலாகித்து சொல்வார்கள். ஆடி அமாவாசை முக்கியமான அமாவாசை. அடுத்து புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை என்று சொல்லுவார்கள். அது தை அமாவாசை. ஆனா மக்கள் பௌர்ணமி ஒன்னே ஒன்றுதான், சித்திரா பௌர்ணமி. இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த முழு நிலவு தான் நிறைவான முழு நிலவு. இந்த முழு நிலவு நாளிலே, நிறைமதி நிறைவு நாளிலே எல்லோரும் கூடி சித்திரகுப்தனை மனதார எண்ணி ஓ ஸ்ரீ சித்திரகுப்தாய நமக என்கின்ற மந்திரத்தை மனதார சொல்லி இந்த பூஜையினை கலந்து கொண்டால் இந்த அனைத்தும் இங்க எல்லாருக்குமே கிடைக்கும். இங்க தீர்த்த கலசம் வச்சிருக்கிறோம். அற்புதமான மந்திர சொற்களால் செறிவூட்டப்பட்ட தீர்த்த கலசம். போகும்போது எல்லாருமே கொண்டு போய் தெரிஞ்சிடறோம். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்துட்டு போகக்கூடாது. அந்த ஞாபகம், அந்த நினைவு, அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்காக தீர்த்த கலசம் இருக்குது. போகும்போது எல்லாருமே தெரிஞ்சிருவாங்க. இப்போது பூஜை ஆரம்பமாகுது. எல்லாருமே ஓம் நமோ ஸ்ரீ சித்திரகுப்தாய நமக. சித்திரகுப்தர் அருளால் நாம் எல்லாருமே எந்தவித பாவமும் செய்யாமல் நம்முடைய ஓரைச்சூழலிலே புண்ணிய கிடைக்க மாற்றுமே கூட்டிக்கொண்டு போவோம் சொல்லி பூஜை ஆரம்பமாக போகிறது.